என்னது சிரிப்பு சத்தம் கேக்குது? அப்போ வனிதாமணி கிருஷ்ணனை விரட்டலையா? விரட்டி இருக்கணுமே. நாம சரியா தானே பூஜை பண்ணோம். இங்க என்ன நடக்குது ஒண்ணுமே புரியலையே. உள்ள என்ன நடக்குதுன்னு பாப்போம். வனிதா, சுவாமி, ஒரு சின்ன ஆசை. என்ன ஆசை? நீ ஆடி நான் பார்க்க வேண்டும். ஐயோ, இவன் பானுவோட அத்தை மகனாச்சே. இவன் எங்க இங்க வந்து ஜாயிண்ட் ஆனா? எனக்கு ரொம்ப வெக்கமாக இருக்கிறது. அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. எனக்காக நீ ஆடித்தான் ஆக வேண்டும். அப்படியா? ஆம். இந்த புறா ஆட வேண்டும் என்றால் இளவரசர் பாட வேண்டும். என்ன தடுமாற்றம் சுவாமி? பாடிவிட்டால் போயிற்று. அப்படியானால் பாடுங்கள். உட்கார்ந்துகிட்டு நட்டுனார் மாதிரி சுதி சேர்த்து பாடிக்கிட்டு இருக்கான். இவன் இங்க இருக்கான்னா அப்போ கிருஷ்ணன் எங்க? ரம்யா இந்த பக்கம் தான் பியூட்டி பார்லருக்கு வருவா. வரட்டும். ஏய் காதல் ரோஜாவே, என் காதலி ரம்யா உன்னை தலையில் எடுத்து சூட்டிக் கொள்வாளா? அப்படி சூட்டிக்கொண்டால் அவள் என்னையே சூட்டிக் கொண்டதாக அர்த்தம். விழியில் விழுந்து இதயம் நுழைந்து உயிரில் கலந்த உறவே ரம்யா, உன் பதிலுக்காக பரிதவிக்கிறேன். வார்த்தைகளால் இல்லாவிட்டாலும் பார்வையாலாவது சம்மதம் சொல்லிவிட்டு போ. இப்படிக்கு உன்னை உயிராய் நேசிக்கும் கிருஷ்ணன். ரம்யா, நான் இப்பொழுது கீழே வைக்கிறது கவிதை அல்ல, என்னுடைய இதயம். படிச்சு பதில் சொல்லிவிட்டு போ ரம்யா. ரம்யா வர்ற நேரமாச்சு, மறைஞ்சு நின்னு பாப்போம். யாரோ ரோசா பூவை வாங்கி கீழே போட்டு போயிட்டாங்களே. ஏ கிழவி, என்ன பண்ற? ஏ கிழவி, தெருவுல வந்தா தெருவை பார்த்து போகாம தெருவுல இருக்கிறதெல்லாம் பொறுக்கி எடுத்துட்டு போவியா? கொண்டாயிங்க. என்னடாப்பா இப்படி புடுங்குற? என் காதலுக்கு யார் யார் தான் எதிரின்னு இல்லாம போச்சு. போவியா? 7 கழுத வயசாகுது, காதலிக்கிறானா? போய் வேலை வெட்டியை பாப்பானா? வந்துட்டா ரோசா பூவை தூக்கிக்கிட்டு. கிழவி, எல்லாம் என் நேரம். ஐயோ ஐயோ ஐயோ, சை.
ப்ளீஸ் ரம்யா, ரோஜாவை எடுத்துடு ரம்யா, கவிதைய படிச்சிடு ரம்யா, எனக்கு ஒரு நல்ல பதில சொல்லிடு ரம்யா. என்ன இது ரோஜா பூவோட ஏதோ லெட்டர் மாதிரி வச்சிருக்கு. ரம்யா, எடுத்துரு ரம்யா, ப்ளீஸ் எடுத்து படி ரம்யா. சரி, எடுத்துதான் பாப்போம். எந்த ராஸ்கல் வேலை இது? நான் தான் வச்சேன் ரம்யா. கவிதை பிடிச்சிருக்கா ரம்யா? ரோஜாவை தலையில வச்சுக்கிட்டு சம்மதத்தை சொல்லு ரம்யா. ஐயோ கடவுளே, ஏன் இப்படி தினம் தினம் வந்து டார்ச்சர் பண்ற? ரம்யா, என்ன புரிஞ்சுக்க ரம்யா, என்ன லவ் பண்ணு ரம்யா, ப்ளீஸ் என்ன லவ் பண்ணு ரம்யா. ஐயோ கைய விடு. ரம்யா, யாராவது வாங்க. ரம்யா தனியா போற பொண்ணுகிட்ட என்ன கலாட்ட பண்ற? தனியா போற பொண்ணுகிட்ட தகராறா பண்ற? யாரா நீ? நான் இவங்கள லவ் பண்றேன். இவன் யாருன்னு எனக்கு தெரியாது. இவன் ஒரு பைத்தியம். ஆமா, நான் உன் மேல பைத்தியம். பைத்தியமா? இப்ப தெளிய வைக்கிறேன்டா. ஐயோ அடிக்காதீங்க, அடிக்காதீங்க, நான் சொல்றது கேளுங்க. விட்டுருங்க, நான் சொல்றது கேளுங்க ப்ளீஸ். ஐயோ அடிக்காதீங்க ரம்யா, சொல்லு ரம்யா, ரம்யா அடிக்காதீங்க, அடிக்காதீங்க, சொல்றது கேளுங்க. ஹலோ விட்டுருங்க, சொல்றத கேளுங்க. ஐயோ அம்மா. என்னது ஒருத்தர் இத்தனை பேர் சேர்ந்து அடிக்கிறாங்க? ஏதாவது தப்பு பண்ணிருப்பா போல இருக்கு. ஐயோ விட்டுருங்க. ஏம்மா, எதுக்கு அவர் அடிக்கிறாங்க? இவன் பைத்தியம் ஆண்டி, என் கையை பிடிச்சி இழுத்துட்டான். ஐயோ, அப்ப நாமளும் சேர்ந்து அடிக்க வேண்டியதா? ஐயோ ஐயோ விட்டுருங்க, விட்டுருங்க, என்ன விட்டுருங்க. ஐயோ ஐயோ அப்பா, இனிமே இந்த மாதிரி எந்த பொண்ணுகிட்ட வச்சுக்கிட்ட வெட்டி போடுவேன். வெட்டி நல்லா வாங்குனியா? சும்மா அம்மா, ரம்யா, ரம்யா, அட நம்ம கிருஷ்ணன், இவன் ஏன் அந்த பொண்ணு கைய பிடிச்சு இழுத்தான்? அந்த பொண்ணு யாரு? ஒரு குழப்பமா இருக்க. ரம்யா, ஐ லவ் யூ ரம்யா, ஐ லவ் யூ ரம்யா. வனிதாமணியை விட்டுட்டு பானுவை தேடி வருவான்னு நினைச்சா இவன் வேற ஏதோ ஒரு பொண்ணுக்கு பின்னாடி ரம்யா ஐ லவ் யூன்னு வித்து பிடிச்ச மாதிரி போறானே. பூஜை இவனுக்கு பண்ணிருக்கணுமோ? இந்த ரம்யா பிரச்சனையில என்னதான் நடக்குது? நாம நல்லபடியா தான் பூஜை பண்ணணும். ஆனாலும் செய்து ஏன் ரம்யாவை தேடி வரல? ஏன் குல்ஃபி, என்ன ஆச்சுது? ஏன் இவ்வளவு கோபமா வர? ஏன் கேட்க மாட்டீங்க? செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு ஏன் எதுக்குன்னு கேள்வி வேற கேக்குறீங்களா? அது இல்ல குல்ஃபி. பேசாதீங்க மேடம். சேது எனக்கு கிடைக்கணும்னு டுபாக்கர் பூஜை பண்ண அந்த போலீஸ் சாமியார் யாரு? அவனுக்கு எவ்வளவுதான் பணம் கொடுத்தீங்க? அந்த ஃப்ராடு என்னதான் சொன்னா? இப்ப எதுக்காக தேவையில்லாம பூஜை பண்ண சாமியாரை திட்டுற? திட்டாம என்ன பண்ண சொல்றீங்க? பூஜை பண்ணியாச்சு, தோ சேது வந்துருவான், அதோ சேது வந்துருவான்னு சொல்லி எனக்கு அலங்காரம்லாம் பண்ணி சேதுவோட போய் ஜாலியா சுத்திட்டுவான்னு ஆசை காட்டுனீங்க. ஆனா சேது வந்தாரா? இல்லையே. போலீஸ் சாமியாரை நம்பி நீங்க ஏமாந்தது இல்லாம என்னையில ஏமாத்திட்டீங்க. அதோட விட்டுருந்தாலும் பரவாயில்ல, சேது வரலங்கிற ஒரே கவலையோட இருந்திருப்பேன். இந்த கருமம் புடிச்ச பூஜைய பண்ண போய் எவனோ கிருஷ்ணன்னு ஒருத்தன் 4 நாளா நீ லவ் பண்ணியே ஆகணும்னு உயிரை எடுக்கிறான். என் பின்னாடி நாயா அலையறான். இப்ப கூட நான் வர்றப்ப ரோஜா பூவையும் கவிதை பேப்பரையும் வழியில வச்சுக்கிட்டு
நான் அதை எடுக்கிறேனா படிக்கிறேனான்னு மறைஞ்சு நின்னு பாக்குறான். குல்ஃபி, யார் அந்த கிருஷ்ணன்? அதான் அன்னைக்கு ஏதோ ஈர்க்குதுன்னு உள்ள வந்தால, என்ன பார்த்து கூட உயிரே உறவேன்னு வர்ணிச்சால, அந்த கிறுக்கன்தான். ஓ, அப்ப அவன வடியில எல்லாம் மடக்கி பேச ஆரம்பிச்சிட்டானா? பேச ஆரம்பிச்சிட்டானா? என் கைய புடிச்சு இழுக்கவே துணிஞ்சிட்டான். குல்ஃபி, ஆமா மேடம். என்ன இது ரோஜா பூவும் பேப்பரும் பாதையில கிடக்குதுன்னு நான் எடுத்து பார்க்க போய் அவனுக்கு என்னவோ நான் மயங்கிட்டதா கற்பனை பண்ணி என் கைய புடிச்சு இழுத்துட்டான். நான் கத்தி கலாட்டா பண்ணி ஊரையே கூட்ட போய் கூட்டம் அவனை பின்னி எடுத்துடுச்சு. ஏன் மேடம் எனக்கு இப்படி எல்லாம் நடக்குது? ஓ மை காட், கடவுள் ஏன் இப்படி எல்லாம் சோதனை பண்றான்? ஜாக், இருக்கிற கொடுமை பத்தாதுன்னு இந்த நாதாரி வேற வந்துட்டாளே. ஜாக், எப்படி இருக்கிற? நீ மனுஷனா வேற ஏதாவதா? ஒரு தடவை சொன்னா உனக்கு புரியாது? திரும்ப திரும்ப வந்து என்ன ஏன் தொல்லை கொடுக்குற? நான் உன்னை லவ் பண்ண முடியாது. கோ கோ. டேய் போடா. இல்லை ஜாக், இப்ப நீ ஏதோ ஒரு சூழ்நிலை கட்டுப்பட்டிருக்கிற. அதுதான் என்ன உன்னால விரும்ப முடியல. பட் ஒரு நாள் சூழ்நிலை மாறும். நீ என்ன நினைச்சு பாப்ப, அப்ப நீ என்ன விரும்புவ. அந்த ஒரு நாளைக்காக எத்தனை நாள் வேணாலும் காத்திருக்கிறேன். அப்படி உனக்கு என் மேல காதல் வரும்போது எனக்கு ஒரு போன் பண்ணு. இந்த என் செல் நம்பர். அவ்வளவுதானே, கொண்டா போ. நம்பிக்கையோடு காத்திருப்பேன். மேடம், உங்களுக்கு இப்படி ஒருத்தன், எனக்கு அப்படி ஒருத்தன். நமக்கு விடிவு காலமே இல்லையா மேடம்? விடிவு காலம் வரும், சீக்கிரமாவே வரும். டோன்ட் வரி. ஓ மை காட். என்னதான் மாட்டேன் மாட்டேன்னு சொன்னாலும் ஜாக்குலினுக்கு என் மேல ஒரு ஈர்ப்பு இருக்கத்தான் செய்யும். இல்லைன்னா நாம கொடுத்த விசிட்டிங் கார்டை வாங்கிக்கிடுவாளா? எனக்கு நம்பிக்கை இருக்கு. என்னைக்காவது அவர்கிட்ட ஒரு போன் வரும். அது எனக்கு வந்த காதல் போனா தான் இருக்கும். ஜாக்லின், நான் ஐ லவ் யூ. நீ எப்ப ஐ லவ் யூ சொல்ல போற? ஜாக்லின், டெல் டெல் டெல். காதல் வந்தால் சொல்லி அனுப்பு, உயிரோடு இருந்தா வருகிறேன். என் கண்ணீர் வழியே உயிரும் வழிய கரையில் கரைந்து கிடக்கிறேன். சுட்ட மண்ணிலே மீனாக மனம் வெட்ட வெளியிலே வாடுதடி. கண்ணீர் கலந்து கண்ணீர் கலந்து கடல் நீர் மட்டம் கூடுதடி. அரசே, அரசே, நீங்கள் எப்படி இங்கு வந்தீர்கள்? நீர் அநியாயத்துக்கு அலங்காரம் செய்து கொண்டு ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் என்று நீர் வீட்டிலிருந்து கிளம்பும் போதே நான் சந்தேகப்பட்டேன். அந்த ஆப்பிரிக்காக்காரி ஜாக்குலின் டயானாவிடம் நீர் கடலை போட்டுவிட்டு காதல் வந்தால் போன் பண்ணு என்று உமது விசிட்டிங் கார்டை கையில் கொடுத்துவிட்டு இங்கு வந்து புல்தரையில் மல்லாந்து கிடக்கும் வரை நான் உம்மை பின்தொடர்ந்துதான் வந்தேன். அரசே, நீங்கள் என்ன தவறாக புரிந்து கொண்டிருக்கிறீர்கள். ஆம், அரசருக்கும் அரச கட்டளைக்கும் கீழ்ப்படிந்து கடமையாற்றுவீர்கள் என்று உங்களை பூலோகம் அனுப்பி வைத்தேனே, அது நான் உங்களை தவறாக புரிந்து கொண்டதன் விளைவுதான். இல்லை அரசே. என்ன லொல்லை அரசே? அலாவுதீன் குடும்பத்தாரை சேர்ந்தவர்கள் யாரையாவது நம்மவர்கள் பார்த்தால் நமக்குள் தகவல் பரிமாற்றம் செய்து கொள்வதற்காகத்தான் இந்த செல்போனை வாங்கி கொடுத்தேன். அதை நீர் காதல் பரிமாற்றம் செய்து கொள்வதற்கு உபயோகித்தால் என்ன அர்த்தம்? இனிமேல் உனக்கு செல்போனும் கிடையாது, செல்போனும் கிடையாது. கொண்டாயா? அரசே, அவசரப்படாதீர்கள். என்ன? ஜாக்கனிடம் கடலை போடவோ காதல் செய்யவோ போகவில்லை. 4 பேர் வந்து போகும் இடம். அலாவுதீன் குடும்பமும் அங்க வரலாம். வந்தால் எனக்கு தகவல் சொல்ல சொல்லி போன் நம்பரை கொடுத்தேன், வேற ஒன்றும் இல்லை. சரி, அப்படியே வைத்துக் கொள்வோம். அங்கிருந்து வந்த நீர் பூதங்களை தேடி அலையாமல் இங்கு வந்து மல்லாந்து படுத்துக்கொண்டு வானத்தை பார்த்து காதல் வந்தால் சொல்லி அனுப்பு அப்படின்னு பாடிக்கொண்டிருந்தால் என்னையா அர்த்தம்? என்ன கொடுமைடா இது?
மனசுக்குள்ள பாடிக்கிட்டு இருந்தா கூட அதை கண்டுபிடிச்சு ஆப்படிக்கிறாரு. எப்படி சமாளிக்க போறேன்? என்ன நாம மனசுக்குள்ளதானே பாடிக்கிட்டு இருந்தோம், அதை இந்த நாதாரி பைய கண்டுபிடிச்சிட்டான்னு மனசுக்குள்ளேயே திட்டிட்டு இருக்கிய? இல்லை அரசே, என்னை மீண்டும் மீண்டும் தவறாக புரிந்து கொள்ளுகிறீர்கள். நான் காதல் வயப்பட்டு பாட்டு பாடவில்லை. பூதங்களை எப்படி கண்டுபிடிக்கலாம், எப்படி வளைத்து பிடிக்கலாம் என்று யோசனை செய்து கொண்டிருந்தேன். முடியவாய மட மந்திரிகளின் எண்ண ஓட்டத்தை கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கா இந்த அரசன் கரீம் சக்தி இழந்து விட்டான்? அரசே, தவறு நடந்து விட்டது, மன்னித்து விடுங்கள். எத்தனை முறை தவறு நிகழ்வது, நானும் எத்தனை முறை மன்னிப்பது? பெண்கள் பின்னால் அலைய மாட்டோம் என்ற சத்தியத்தை மீறியதோடு மட்டுமில்லாமல் என்னிடம் பொய் வேறு கூறுகிறீர். இரட்டை தவறு. இதற்கு மன்னிப்பே கிடையாது, தண்டனை நிச்சயம். தண்டிப்பதென்று தீர்மானித்து விட்டீர்கள். அதற்கு முன் ஒரு சின்ன வேண்டுகோள். என்ன? அரசே, எனக்கு என்ன தண்டனை வேண்டுமானாலும் கொடுங்கள், நான் தாங்கிக் கொள்ளுகிறேன். ஆனால் இந்த முட்டி போடுற தண்டனை மட்டும் கொடுக்காதீர்கள், வலி தாங்க முடியல. அப்படியானால் சிரச்சேதம் செய்து விடலாமா? பயம் இருக்கிறதல்லவா? இந்த பயத்தை மறந்து தவறு செய்தால் என்ன அர்த்தம்? இவன் ஒரு எலிச்சவாயன், இவனை எப்படியாவது சமாளித்து விடலாம் என்றுதானே நினைக்கிறீர்? நான் அப்படியெல்லாம் நினைக்கவில்லை அரசே. இதைவிட மோசமாக நினைத்தீரா? நான் அந்த அளவுக்கு போகவில்லை அரசே, நம்புங்கள். இனிமேல் உங்களை நம்பி பிரயோஜனமே இல்லை. நீர் இங்கே இப்படி, அந்த சலீம் எங்கே எப்படி எவள் பின்னால் சுத்திக் கொண்டிருக்கிறானோ தெரியவில்லையே. இனிமேல் யாரும் என் அனுமதியின்றி பூதங்களை தேடி தனித்தனியாக போகக்கூடாது. நாம் மூவரும் இணைந்தேதான் செயல்பட வேண்டும், தனித்தனி இயக்கம் கூடாது. இதுதான் இந்த அரசன் கரீமின் கட்டளை.